அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். மரண நேரத்தில் இந்த எண்ணம் நமக்கு வந்தாலே அல்லாஹ் நம்மை மன்னித்து விடுகிறான். அதை பற்றிய ஒரு ஹதீஸை பார்க்கலாம். நபி அவர்கள் ஒரு சக்கராத்தில் இருக்கும் ஒரு வாலிபரை பார்த்து, இந்நிலையில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வை தான் வணங்கினேன், அல்லாஹ்வை தான் சிந்திக்கப் போகிறேன் என ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார். ஆனால் என் பாவத்தை நினைத்து அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ என நான் பயப்படுகிறேன் என கூறினார். அதற்கு அல்லாஹ் நாம் என்ன நினைத்து நாம் ஆதரவு வைக்கிறோமோ அதை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான். நாம் எதை நினைத்து பயப்படுகிறோமோ அதிலிருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறான். அல்லாஹ் அக்பர். மரணம் என்னும் கடைசி நேரத்தில்தான் ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற எண்ணத்தை ஷைத்தான் நமக்கு போடுவான். அந்நேரத்தில் நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவராக மரணியுங்கள். நல்ல மரணத்தையும் நல்ல எண்ணம் கொண்ட மரணிப்பதையும் அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நாம் ஒவ்வொருவரும் மரண தருவாயில் சக்கராத்துடைய நிலையில் இருக்கும்போது நம் மனதில் ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடிய செயல்களை போடுவான். ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் அந்நேரத்தில் அல்லாஹ்வை மட்டுமே நினைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் நம் பாவங்களை நிச்சயம் மன்னிப்பான் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும். அந்நேரத்தில் நாம் நினைவு கூர்ந்து லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாம் வாயால் சொல்லி நல்ல மரணத்தை மரணிக்கும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள்.